la! Your train vacation to Europe starts from rupees 99,999 only with GT Holidays, South India's #1 travel brand. மச்சாங்கச்சாலாம் அப்புறம் ஃபர்ஸ்ட் ஷாட்டே இவரை மீட் பண்ணுறது அடிக்கிறது தான். நான் கேட்டேன், நான் அடிக்கவா? அதெல்லாம் நல்லா அடிங்க அப்படின்னு. உடனே என் தங்கச்சி கால் பண்ணி, என்னடா என் புருஷனை வந்த உடனே அடிச்சு ஆரம்பிப்பீங்க அப்படின்னு. சார் தெரியல சார், அவர் வந்து டைரக்டர் வந்து ஒரு நிதிஷோட மச்சான் அப்படின்னு ஒன்று. அதுக்கு எப்பா ஒரே நாளில் நான் எவ்வளோ விஷயம் படம் இல்லை. பாண்டியன் சார் வந்து தூக்கில் போட போவாங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. நான் ஒரு நிரபராதி என்ன விட்டுருங்க, நான் ஒரு நிரபராதி என்ன விட்டுருங்க போது அவருக்கு அந்த நிரபராதின்றது வரலையா. நான் ஒரு நிரபராதி, ஐயோ நான் ஒரு நிரபராதின்னாராம். இவர் அதில் அசிஸ்டன்ட் டைரக்டர் என்னவோ அவர் போய் சொன்னாராம், இந்த பாரு ஒரே ஒரு தடவை நிரபராதி நீ கரெக்டாக சொல்லு, நானே உன்னை ரிலீஸ் பண்ணிடுறேன். காஞ்சூரிங் கம்பெனி ஹீரோ தான், ஆனாலும் காமெடி பண்ணாரு. டக்குனு ஏன் சீரியஸ், இது மக்கள் ஏற்றுப்பாங்களா? சூரியன் சொன்னது ஒரு நல்ல உதாரணம் தான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு கருடனில் வந்து அவர் நினச்சிருந்தா அங்கங்கே பஞ்சு போட்டுருக்கலாம். பட் அதை தாண்டியுமே இந்த படம் மிகப்பெரிய ஹிட் தான். ஸோ அந்த ஹீரோ கேரக்டர் என்ன தேவைப்படுதோ அதை பண்ணால் ரொம்ப நல்லது ப்ரோ. ஸோ மொத்தத்தில் இப்போ சட்டமன் கையில் யாருக்கான படம்? ஏன்னா இப்போ வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, குழந்தைகள் பார்க்கலாமா, ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கா, யங்ஸ்டர்ஸ்க்கா, அந்த மாதிரி ஆட்களே பிரித்து வச்சிடறாங்க. எண்ட் ஆஃப் த டே இது எல்லாத்தையும் தாண்டி ஓடிடியில் பார்த்துக்கலாமேப்பா படம், அது வந்து இன்னொரு தவறான தாண்டி இல்லை ப்ரோ. ஓடிடியில் பார்க்குறான்னா கூட பரவாயில்லன்றேன் நான். ஏன்னா ஓடிடியில் பார்க்குறதும் வந்து படத்துக்கு நல்லது தான். அது ஒரு இது இல்லை முன்னாடி. ஆனால் முன்னாடி திருட்டு விசிடின்னு இருந்துச்சு, இப்போ அது இல்லை. ஏன்னா ஓடிடியில் நல்ல குவாலிட்டியில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இல்லை ப்ரோ, எல்லா படமும் எல்லாருக்குமானது தான் ப்ரோ. நம்ம அது பிரித்தா கூட இப்போ நீங்கள் லவ் டுடே வந்து வெறும் யங்ஸ்டர்ஸ் பார்த்ததுனால இந்த படம் அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு இல்லை, அது எல்லாருமே பார்த்தது தான். அதே மாதிரி வந்து இப்போ காஞ்சூரிங் என்ன வெறும் குழந்தைங்க மட்டும் பார்க்கல, அப்படி பார்க்கல. ஸோ அது வந்து எல்லாரும் பார்த்த படம் தான். அந்த மாதிரி ஒரு இந்த ஜானர் இவங்க தான் பார்ப்பாங்கன்றது ரொம்ப கம்மி தான். எல்லாரும் நல்லா இருந்தால் எல்லா படத்தையும் பார்க்குறாங்க ப்ரோ. ஓகே. ஸோ ஒரு ஹீரோவாக நீங்கள் சதீஷ் அவர்களுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க ஒரு 10க்கு? இல்லை அது மட்டும் இல்லை, மச்சான் வேற என்ன சொன்னா வீட்டில் வேற உங்க தங்கச்சியை கூட்டு போய் உங்களோட சொந்த மச்சான்? ஓ அப்படியா? ஓகே. நாங்கள் வந்து சிக்ஸர்னு ஒரு படம் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது அப்போ வந்து அரேஞ்ச்டு மேரேஜ் தான், பட் அப்போ பேசி பண்ணது தான். ஓகே சூப்பர். அப்படி குழந்தை அவங்க கன்சீவாக இருந்து கோவிட் டைம் அப்போ வீட்டில் இருக்கும்போது இந்த லைன் ஒரு நாளும் டெவலப் ஆக அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணி சொல்லுவார். டிஸ்கஸ் பண்ணுவோம், நல்லா இருக்குங்க இப்படி அப்படி உருவான கதை தான் இது. ஓகே, ஒரு தெய்வ மச்சான் மாதிரி தான் இவரே. இப்போ சதீஷ் சார் எப்படின்னா, இவர்கிட்ட வந்து அவர் முதல்ல சொல்லிவிடுவார், சீன் சொல்லிவிடுவார். சதீஷ் சார் அப்படி வந்து நிற்கும் போது, சார் இதான் சார் அப்படின்னா நான் சொல்கிறதுலாம் கேட்க மாட்டார். டேரக்டர் வந்து நின்று சொல்கிறது தான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அப்படி சீரியஸாக கேட்பார். அவருமே எப்பவுமே வந்து ஒரு டேரக்டர் மச்சாங்கச்சாலாம் அப்புறம் டேரக்டர்கிட்ட என்ன இருக்கணுமோ அந்த டிசிப்ளினோட தான் இவரும் நிற்பார். அவரும் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஷாட்டே இவரை மீட் பண்ணுறது அடிக்கிறது தான். நான் கேட்டேன், நான் அடிக்கவா? அதெல்லாம் நல்லா அடிங்க அப்படின்னா ஒரிஜினல் வச்சுருந்தா நான் இவரை பார்த்தோன்னே சொன்னேன், இல்லை இவரெலாம் நேச்சுரலாக நடிக்கக்கூடியவர். ஏன்னா நான் படங்கள்லாம் பார்த்துருக்கேன், உண்மையிலே இவர் பார்த்தா பயம் வரும். ஒரு எல்லா படத்துலையுமே சூப்பர் ஆளே பாருங்க, அந்த சட்டையே பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள் அப்படி பிதிக்கிடும் போல அந்த அளவுக்கு ராம்ஸ் வச்சிருக்காரு. அதனால என்னாச்சு, நான் சொன்னேன் ஒரிஜினல் இருக்காதீங்க, நேச்சுரலாக அடிச்சு உடச்சிட போகிறான்னு. அப்புறமா அவனை ரெடி பண்ணி வச்சாங்க. ஆனால் ரெடி பண்ணி வச்சதுலேயே ஃபஸ்ட்டு ஷாட் அடிங்க. உடனே என் தங்கச்சி கால் பண்ணி, என்னடா என் புருஷனை வந்த உடனே அடிச்சு ஆரம்பிப்பீங்க அப்படின்னு. அதுவும் இல்லாமல் இவரெல்லாம் அந்த ஓகே ஆறு வரைக்கும் விட மாட்டார், அந்த டைப் தான். 20 டேக்னாலும் நாங்கள் வந்து போய் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். பட் எதுவுமே படத்தோட நல்லதுக்காக தான் அது. ஸோ கஷ்டமான நீங்கள் என்ன மாதிரியான ஒரு மெத்தட்? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஃபன் காமெடினா ஓகே, அது ஒரு கோர்வையாக டைலாகாக சொல்லுவாங்க. ஒரு ரொம்ப எமோஷனலாக உட்காந்து நீங்கள் இப்போ இதில் உட்கார மாதிரி ஃபீல் பண்ணி அழுவணும். மைண்ட் செட்டாக என்ன நினச்சிப்பீங்க? நான் எங்கள் தாத்தா நினச்சலாம் அப்போ ஆரம்பத்தில் நினைக்கும் போது இதாக இப்போ அது பெருசாக இல்லை, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்லை. இப்போ அதுவுமே சரி. இப்போ என்ன நினைப்பீங்க? ஏதாவது சீரியஸாக போகணுன்னு என்ன நினைப்பீங்க? இப்போ ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, இப்போ ஆனால் இப்போ அது நினைக்கக்கூடாது. இப்போ குழந்தைலாம் இருக்கிறதுனால நமக்கு எதாவது குழந்தையோட தான் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதனால பட் அப்படி நினைக்கக்கூடாது. ஏன்னா நினைச்சாலே நான் உடனே வேண்டிப்போம், ஐயோ எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிலாம். அப்பப்போ விரதம் இருக்கிற ஆள் நம்ம. ராமதாஸ்னு தெரியும், அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவரும் செம்ம பண்ணுங்க. ஸ்பாட்டில் வந்து இதில் ஷூட்டிங் ஏற்காடில் ஃபுல் குளிர், அப்படியே வட நடுங்கிற குளிர். அவராக எல்லாத்தையும் போலீஸ் உங்களுக்கு இது வேறு எதுவும் போட்டுக்க முடியாது இல்லை அவரு. ஸோ ஷார்ட் போட்டு காரணம் மட்டும் வந்து நின்று கொஞ்சம் அப்படியே நடிச்சிட்டு இருந்தார். இப்படி பண்ணும்போது ஒரு 15 டேக் போச்சு. 16வது டேக் போகும்போது கரெக்டாக இவர் 1 மோர்ன்றாரு. இவர் நேராக போய், தம்பி உன் நடிப்பை தாங்கிற சக்தி என் உடம்புல இல்லை, தயவு செஞ்சு இந்த டேக்கை ஓகே பண்ணிருக்கேன். மொத்த யூனிட்டே சிரிச்சு அவர் அப்படியே டென்ஷன் ஆகிட்டாரு. ஓகே ஆச்சு, அடுத்த டேக் ஆச்சு, அடுத்த டேக் ஓகே ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் அடுத்த நாள் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த பேக்கப் பண்ணிட்டு சரி ஓகே, அவர் சொன்னது உன் நடிப்பை தாங்கிற சக்தி எனக்கு இல்லை. ஸோ அந்த மாதிரி செம்ம இது பண்ணி விட்ருவாரு. அதே ஃபஸ்ட்டு டே நாங்கள் உட்காந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். நானும் பேசும்போது இவரோ இன்னொருத்தர சொல்லியிருக்காரு, இவர்கிட்ட
சார் தெரியல சார் அவர் வந்து டைரக்டர் வந்து இவர் சதீஷோட மச்சான் அப்படின்னு ஒன்று. அதுக்கு எப்பா ஒரே நாளில் நான் எவ்வளோ விஷயம் பயங்கரமா ஒரு ஓப்பனா அடிப்பாரு. உங்களுக்கு தெரியாது. ஆமா அவர் தான் இந்த ஜோக் சொன்ன தெரியுமா ஸ்டேஜ்ல கவுண்டமணி சார். ஆமா ஆமா அந்த நாய் ஜோக் சொல்லியிருப்பாரு. மியூசிஷியன் படம் இருக்குல்ல, அதில் வந்து பாண்டியன் சார் வந்து அந்த தூக்கில் போட போவாங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஜெயிலில். அப்போ வந்து டைலாக் இருக்கும், நான் ஒரு நிரபராதி என்னை விட்டுருங்க, நான் ஒரு நிரபராதி என்னை விட்டுருங்க போது அவருக்கு அந்த நிரபராதின்றது வரலையாம். நிருபராதின்னு வந்துச்சா, நான் ஒரு நிருபராதி, ஐயோ நான் ஒரு நிருபராதின்னாராம். இவர் அதில் அசிஸ்டன்ட் டைரக்டர் என்னவோ அவர் போய் சொன்னாராம், இந்த பாரு ஒரே ஒரு தடவை நிரபராதி நீ கரெக்டாக சொல்லு, நானே உன்னை ரிலீஸ் பண்ணிடுறேன். சர்ச்செல்லாம் வேணாம், நானும் உன்னை ரிலீஸ் பண்ணுறேன். அதை கேட்டு என்ன டைமிங் இல்லை அவர், அப்பா ஐயோ அவர் கூட உட்காந்துங்க நாங்களாம் போய். ஆமாம் அவர் ரைட்டர், நிறைய படம் டைலாக் எழுதியிருக்காரு, டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ராமராஜன் சார் வச்சு நிறைய படம், மன்சூர் அலிகான் சார் ஹீரோ வச்சு நிறைய படம், அந்த மாதிரி மிகப்பெரிய ஒருத்தர். இப்போ ஆக்சுவலாக இறந்துட்டார் அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. பட் மிகப்பெரிய டேலண்ட் அவர். ஒரு வாட்டி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு என் ஒய்ஃப் அங்கே வந்திருந்தாங்க. அப்போது ஒய்ஃபும் குழந்தையும் அங்கே வந்திருந்தாங்க. அப்போ உங்கள் வீட்டில் வரல இல்லை ஃபோனில் தான் வந்திருந்தாங்க. நான் வந்த உடனே அவள் ஆக்சுவலி நிறைய சினிமா பார்க்க மாட்டாள் என் ஒய்ஃபு. ஸோ நான் சொல்கிறேன், அவர் பாவல் ஆக்சுவலாக நிறைய படம் பண்ணியிருக்காரு, ரொம்ப சூப்பராக நடிப்பார். நீங்கள் வந்தோடனே நீ பாட்டுக்கு வந்து ஹாய் உங்களை ரொம்ப பிடிக்கும் இல்லை வந்து உங்களுக்கு தெரியும் அப்படி சொல்லு, நீ பாட்டுக்கு நான் சொல்லும்போது ஓ அப்படியா அந்த மாதிரி சொல்லிடாத அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு போகிறேன். போன உடனே இவர் வந்து அதே மாதிரி தான், நான் சொன்னல இவர் தான் பாவல் அப்படின்னு, ஓ ஹாய் அப்படின்ற மாதிரி, அதாவது நான் பார்த்தது இல்லைன்ற மாதிரி பண்ணிட்டான். பண்ண உடனே இவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. கொஞ்சம் நேரத்தில் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு, இல்லை என் ஒய்ஃபுக்கும் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக ஒரு பழி வாங்கி அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. இல்லை என் ஒய்ஃபுக்கும் உங்களுக்கு தெரியாது, சரியா போச்சு போங்க. நிறைய ஆக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, எடுத்த உடனே நீங்கள் என்ன ஆக்ஷன்லாம் பண்ணலான்னு கேட்டால், நான் அடித்தா யாருங்க நம்புவா, அது ஒரு விஷயம் கிரியேட் ஆகிட்ட பிறகு தான். உங்களுக்கு எப்போ அந்த நம்பிக்கை வந்துச்சு, நான் ஒரு 4-5 பேர் அடித்தா நம்புவாங்க? அதான் இந்த கேள்வி ஆக்சுவலி நீங்கள் கேட்கணும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். என்னன்னா இதில் அடிக்கிறதே இல்லை ஒரு, அதான் இந்த ஆக்ஷன்றது வந்து இது ப்ராப்பர் ஃபைட்டுக்கான ஆக்ஷன்லாம் இல்லை. ஒரு பிரெயின் வச்சு ஒரு சாமானியனான ஒருத்தன், சாதாரண ஒருத்தன் வந்து ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கிற பெரிய ஆட்கள் எல்லாத்தையும் ஒருத்தன் தனியாக எப்படி ஹேண்டில் பண்ணுறான். ஸோ கண்டிப்பாக நமக்கும் தெரியும் ப்ரோ அந்த உண்மையிலே இந்த அடித்தா கேட்பாங்களா அப்படின்றது. பட் ஒரு ரீசன் ஒன்று இருக்குது இதில் இல்லை. பட் பொதுவாக சொல்கிறேன் ப்ரோ, என்னென்னா அடிக்கிற காரணம் கரெக்டாக இருந்ததுன்னா யார் அடித்தாலும் ஒத்துப்பாங்கன்றது தான் ப்ரோ. இது சும்மா ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ பொல்லாதவன் படத்தில் வந்து தனுஷ் சார் வந்து அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஆக்ஷனாக இதானது. அதில் ஃபைட் பண்ணும்போது நமக்கு அந்த கேள்வியே வரல. ஏன்னா அவர் அடித்ததுக்கான காரணம் அந்த மாதிரி அப்பாவை வந்து இது பண்ணிட்டாங்க. சும்மா சாதாரண போயிட்டு இருந்த ஒருத்தர் வந்து எல்லா வகையிலையும் இதாகிட்டாங்க, பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுட்டாங்கும் போது அவர் அடிக்கும் போது அந்த காரணம் கரெக்டாக இருக்கும்போது யார் அடித்தாலும் ஏற்றுப்பாங்கன்றது தான் கரெக்டான விஷயம் ப்ரோ. இதில் அஃப்கோர்ஸ் ஃபைட் பண்ணல, பட் இது பிரெயின் கேமாக வச்சு தான். ஸோ முதல் முறையாக இவர் இந்த கதையை சொல்லும் போது உங்களுக்கு அந்த ஒரு யோசனை இருந்திருக்கணும், ஓகே கதையாக அவர் சொல்லிட்டாங்க, ஆனால் இது கரெக்டாக எடுப்பாங்களா, அது ஸ்க்ரீன் பிளேயில் என்னென்ன விஷயம் புதுசாக பண்ணியிருக்காங்க, உங்களை டக்குன்னு ஓகே சொல்ல விஷயம் வச்ச விஷயம் என்ன? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜேனர் த்ரில்லர் அண்ட் ஹாரர், இது ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹாரர் படங்களும் இன்றைக்கி அப்படி தான், நீங்கள் எடுத்தாலே இன்றைக்கி வந்து அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அது நான் என்னோட இதுலேருந்தே சொன்னால் லாஸ்ட்டாக வந்து காஞ்சூரிங் கண்ணப்பன் 2, காஞ்சூரிங் கண்ணப்பனாக இருக்கட்டும், அரண்மனை 4 அண்ட் டிமாண்டி காலனி 2, இது நான் 3மே பாருங்கள் மிகப்பெரிய ஹிட்டு. ஸோ ஹாரர்ன்றது என்றைக்குமே ஒரு அச்சய பாத்திரன்ற மாதிரி. த்ரில்லர் எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. சொன்னாங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு டிரெக்டராக அண்ட் ஒரு ஆக்டராக, அது ரெண்டுமே கம்பைன் பண்ணி பண்ணுறது ஓகேவா அது? ஆமாம், நம்ம இங்கே வந்தால் இந்த வேலையை பார்த்தா மட்டும் போதும், டேரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சாலே போதும் ஒரு ஆக்டரோட வேலை. டேரக்டராக இருக்கும்போது ஆக்டரோடு சேர்ந்து அதை வந்து இன்னும் எப்படி மெருகேற்றலாம் அப்படின்னு பார்த்தா போதும். அதான் அந்தந்த இடத்துக்கு போயிட்டு, இப்போ நாங்கள் ஆங்கராக இருந்தால் நாங்கள் கேள்விகள் கேட்கலாம், இங்கே இருக்கும்போது பதில் சொல்லலாம், அங்கே திருப்பி உங்களை கேள்வி கேட்க முடியாது. ஸோ அந்தந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேலை பார்த்தா பிரித்து புரிஞ்சுக்கிட்டா அது ரொம்ப சுலபம். ஓகே, ஏன்னா சில ஆக்டர்ஸ் எஸ்.ஜே. சூர்யா சார் கிட்டலாம், சார் எப்போ திரும்ப டைரக்ட் பண்ணோன்னா இதுவே கரெக்டாக இருக்குது டைரக்ஷன், அது ரொம்ப தலைவலியான ஒரு வேலை, அவ்வளோ வேலையை பார்க்கணுன்னு வாங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏன்னா நீங்கள் 2 பக்கமும் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்கல்ல. இல்லை, இப்போ V1 பண்ணிவிட்டு 4 இயர்ஸ் ஆகுது, அதனால் இப்போ நடிச்சிட்டு தான் இருக்கேன். அதனால் அவ்வளோ அப்படி எஸ்.ஜே. சூர்யா அளவுக்கு சார் அளவுக்கு நமக்கு இல்லை, நமக்கு வந்து நல்லாவே இருக்குது. ப்ரொடியூசர் கிடச்சாங்கன்னா இமீடியட்டாக பண்ணிடலாம். ஸோ அதுதான் நிஜமாக உண்மையாக சொல்லணும்னா அதுதான். ஒரு ஆக்டராக இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரே வருஷத்தில் ஒரு 8 படம் 10 படம் நடிக்கும் போது சில நேரம் உங்களுக்கு கூட தெரியாது, ஓகே இந்த படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கு, அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணும், அதுக்குள்ளே அடுத்த வாரம் இன்னொரு படம் வருது. ஹீரோவாக அது எப்படி இருக்குது? ஒரு படம் வந்து டேட் ஃபிக்ஸ் ஆகுறது, அது கரெக்டாக ரிலீஸு, தேட்டர்ஸ் எவ்வளோ கிடைக்குது, அது எவ்வளோ ஒரு இதுவாக அது அதான் எக்ஸ்ட்ரா பொறுப்பு தான் ப்ரோ. அது இப்போ டைரக்டர் ஆக்டருக்கு உள்ள வித்தியாசம் சொன்னார்ல, அந்த மாதிரி தான் இது ஹீரோக்கு காமெடியனுக்கும் இருக்கும்போது அதுதான். அப்போ எல்லாம் பயங்கர ஜாலியாக இருக்கும், என்ன நடந்தாலும் கவலை இல்லை, மழை வந்து நிற்கிதா பரவாயில்ல அப்படியே படுத்துட்டு அப்படி இருக்கும்.
பட் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பாட்டில் கொஞ்சம் டிலே ஆனால் கூட நமக்கு ஒரு சின்ன பயம் வந்துடுது. ஐயோ சீக்கிரம் இன்றைக்கி முடிக்கணுமே, ஒரு நாள் எக்ஸ்ட்ரானா கூட பட்ஜெட்டில் அதிகமாகுதுன்றது இருக்குது. அதே மாதிரி தான் ரிலீஸ் டேட்டும். ஸோ இப்போ பார்க்குற 20ஆம் தேதி ஒரு 4-5 படங்கள் வருது கூட பார்த்தோம். எல்லாமே நல்ல படங்கள் தான். கண்டிப்பாக எல்லாமே ஓடணும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அந்த படமும். ஏன்னா எல்லாருமே எங்களை மாதிரி தான் வலியுடன் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ எல்லா படமும் ஓடணும். ஸோ டேட்டு கிடைக்கிறது கொஞ்சம் இதுவான விஷயந்தான். ஸோ இதே மாதிரியான வந்து ரொம்ப ரீசெண்டாக நடந்துச்சு. ஒரே நல்ல 3 படம் ரிலீஸ் ஆச்சு. வாழை, கொட்டுக்காளி, போகும் இடம் வெகு தூரம் இல்லைன்னு. என்னாச்சு, தேட்டர் ரிலீஸ் ஆகிட்டு முதல்ல எல்லாரோட ஆப்ஷன், ஈவன் படத்தோட டைரக்டர் முதல்னு சொன்னார், எல்லாம் ஃபஸ்ட்டு வாழை போவாங்க, கொட்டுக்காளி போவாங்க, அதெல்லாம் முடிச்சுட்டு கையில் காசு இருந்தால் நம்ம படம் பார்ப்பாங்கன்னு. ஆனால் ரிவ்யூவாக நிறைய பேர் பார்க்கும்போது அந்த 3ஆவதாக சொன்ன படத்துக்கு பயங்கரமான பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு. என்ன ஒன்று, அது கரெக்டாக பிக்கப் ஆகி தேட்டருக்குள்ளே மக்கள் போகிறதுக்குள்ளே இப்போ கோட் வந்துருச்சு. ஒரு டைரக்டராக இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது? நாங்கள் டேட் போடுற வரைக்கும் நிறைய படம் டேட் போடலை. டக்குன்னு டேட் போட்டதுக்கப்புறம் சும்மா பஸ்ஸில் ஏறின மாதிரி கூட்டமாக எல்லாரும் ஏறிட்டாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஒவ்வொரு படத்தோட அந்த போஸ்டர்ஸ் அது எல்லாமே அடுத்தது இதான் டேட் லாக் பண்ணணும்னு சொல்லுமா டைரக்டரா? பயமாக இருக்குங்க, என்ன பண்ணுறது. ஒன்றும் பார்க்கும்போது என்னடா அது திடீர்னு நாளைக்கு எவன் வருவான்னு தெரியாது. ஸோ என்னென்னா இருந்தாலுமே நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. சரி, இந்த நம்ம படம் ஒரு டீசெண்டான படம், அது எக்ஸ்ட்ரானரியாக இல்லையான்ட்டு அது நம்ம மக்களுக்கு தான் போகுது. நம்ம ஜென்யூனாக ஒரு எஃபர்ட் போட்டோம், இவ்வளோ வருஷம் உழைச்சிருக்கோம், அந்த எஃபர்ட்டுக்கான ஒரு கூலி கிடைக்கும் இல்லையா? அதனால் அதை நம்பி நம்மளுக்குன்னு த்ரில்லருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. மெயினாக இந்த வர்ற படங்கள் இதுதான் த்ரில்லர் ப்ரோ. அது த்ரில்லர்ன்றதால வேறு எதுவும் த்ரில்லராக இல்லை. மீதி எல்லாம் ஒன்று ஒரு டைப் ஆஃப் படங்கள் தான். படத்தில் காட்டுறது சொசைட்டியில் உண்மையிலேயே அது ஒரு மாற்றம் நிகழ்த்துமா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா உங்கள் படங்களில் பண்ணது? ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? ப்ரோ பெரிய விஷயங்கள் பண்ண முடியாது ப்ரோ. ஒரு 10 பேர் அடிக்கிறதோ இல்லை கன் எடுத்து சுடுறதோ இல்லை, அது கண்டிப்பாக பண்ண முடியாது ப்ரோ. நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் ப்ரோ. மேக்ஸிமம் ஒரு ஹீரோ வந்து இப்போ வந்து தம் அடிக்காமல் இருக்காரு, அதை பார்த்து ஃபாலோ பண்ணலாம். ஹெல்மெட் போட்டு தான் பைக் ஓட்டுவேன் அப்படின்றது. இப்போ நீங்கள் விஸ்வாசம் படத்தில் வந்து அவர் இந்த இதுலேயே பைக் ஹெல்மெட் போட்டு தான் வந்தார், நல்ல விஷயம். அதை போட்டு அதுவும் இந்த இதை போட்டு தான் போடணுன்ற அளவுக்கு ஃபாலோ பண்ணலாம் ப்ரோ. கார் ஓட்டும்போது இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். பட் இதை பண்ணாலே உயிரே காப்பாற்றுது. ஸோ மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் அஃப்கோர்ஸ் கஷ்டம் தான். அதான் சினிமா ஃபேண்டசி, அது பண்ண முடியுமான்னு தெரியல. பட் சின்ன நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இதில் எப்படி ட்ரை பண்ணியிருக்கீங்க? இதில் இப்போ ஏன்னா ரிவெஞ்ச் ப்ரோ, எல்லாருக்குமே ரிவெஞ்ச் பொறுத்த வரைக்கும் இருக்குன்னு தோணும். நமக்கு பண்ணால் வந்து இல்லை அட்லீஸ்ட் கற்பனை இல்லாத நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி படுத்துட்டு யோசிச்சுட்டு இருப்போம். இப்போ நான்லாம் வந்து நிறைய வாட்டி இந்தியாவுக்கு வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்துருக்கிறேன். அதெல்லாம் தோனி கூட நின்று நான் இந்த பக்கம் நீங்கள் வெயிட் பண்ணல, நான் அடிக்கிறேன், நான் ஒரு 5 6 அடிக்கிறேன், இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே தூங்குவோம்ல. அந்த மாதிரி யோசிச்சுப்போம், அவன் என்ன பண்ணிட்டான்ல, அவனை இன்றைக்கி ஏதாவது பண்ணணுண்டான்னு தோணும், ஆனால் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது நம்ம சார்பாக ஒருத்தன் இதை பண்ணான்ற மாதிரி தோணும், அவ்வளோதான். மற்றபடி இதை நம்ம கண்டிப்பாக போய் இதை நம்ம அப்ளை பண்ணுவோமான்னு பண்ணால் கண்டிப்பாக ரேர் தான். ரீசெண்டாக சூர்யா அவர்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, நீங்கள் நல்லா காமெடி பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்கள் படமாக நடிக்கும் போது ஏதாச்சும் காமெடி நாங்கள் எதிர்பார்த்தோம், ரொம்ப சீரியஸான படங்களாகவே நடிச்சிட்டு இருக்கீங்களே தொடர்ந்து ஏன்னு. இப்போது சதீஷ் அவர்கள்கிட்டையும் அப்படி தானே, இவர் நல்ல கவுண்டர் பயங்கரமாக பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார், காஞ்சிரிங் கம்பெனி ஹீரோ தான், ஆனாலும் காமெடி பண்ணார். டக்குனு ஏன் சீரியஸ்? இது மக்கள் ஏற்றுப்பாங்களா? என்னென்ன ப்ரோ, அந்த 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 கேரக்டர் தான் ப்ரோ, உண்மையாக அதுதான் ப்ரோ. எப்படின்னா இப்போ காஞ்சிரிங் கண்ணப்பிள்ளை அதுதான் ப்ரோ. நான் நிறைய இடத்துல வந்து நம்ம கவுண்டருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஆனாலும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவனால தான் அந்த ஃபேமிலி மொத்தமும் மாட்டிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல இவனே அந்த இது இல்லாமல் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இவனே காமெடி பண்ணிட்டு இருந்தானா அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, பார்க்குற ஆடியன்ஸுக்கு என்னென்னா இவங்களே ஜாலியாக தான் இருக்காங்கன்றது இருக்கும்ல. ஸோ அதுதான் அந்த மாதிரி இருக்கும்போது சிலதில் நான் இதில் அப்படி தான் வரும். அந்த அதுலேயே காஞ்சிரிங் கண்ணப்பிள்ளையே வந்து இவங்க சரண்யா அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு அந்த இதை பிச்சுட்டு வெளில போகிறதுக்கு சொல்லுவாங்க அந்த பேய்கிட்ட, நான் போயிட்டு வரேம்மா அப்படிம்பாங்க. உடனே நான் தான் அங்கன்னு சொல்லுவேன், இந்த மாதிரி சொந்தக்காரன் வீட்டுக்கு வந்த மாதிரி சொல்லுங்கிற போமான்ற மாதிரி இருந்தது. அப்புறம் நானே வந்து என்ன பண்ண டைரக்டர், அதான் ப்ரோ இல்லை ப்ரோ நம்ம சொல்கிறத விட அது ஆனந்தராஜ் சார் சொல்கிறேன். ஏன்னா இவன் தான் ரொம்ப சீரியஸாக இருக்கேன், செத்தா எல்லாருமே செத்துருவோம், ஏன்னா லாஸ்ட் ட்ரீமு கோமால போயிடுன்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அது அவர் சொன்னப்போ நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம அதை உணர்ந்துக்கணும் ப்ரோ. அந்த மாதிரி அந்த கேரக்டருக்கு என்னவோ அதுதான். சூரியன் சொன்னது ஒரு நல்ல உதாரணம் தான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு கருடனில் வந்து அவர் நினச்சிருந்தா அங்கங்கே பஞ்சு போட்டுருக்கலாம். பட் அதை தாண்டியுமே அந்த படம் மிகப்பெரிய ஹிட் தான். ஸோ அந்த ஹீரோ கேரக்டர் என்ன தேவைப்படுதோ அதை பண்ணால் ரொம்ப நல்லது ப்ரோ. தேவையில்லாமல் பண்ணுற இடங்கள் தான் நமக்கு பிரச்சனையே ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் எத்தனை படங்கள் வந்தாலும் தரமான படமாக தான் அது கண்டிப்பாக அது தேட்டரில் ஒரு நல்ல வெற்றி பெறும். ஸோ கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் சட்டம் என் கையிலும் இணையட்டும். உங்கள் நேரத்துக்கு மிக நன்றி. தேங்க்யூ. Hola! Your train vacation to Europe starts from ₹99,999 only with GT Holidays, South India's #1 travel brand.